Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message that can change your lives about the prophecies fulfilled at this present time. How God is working in the church and in the world. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. Greetings to all my wonderful viewers in the matchless name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் எல்லாரும் நீங்கள் அருமையான கர்த்தரோட பரிசுத்தவான்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to meet you all through this media. Hallelujah, to heal, bless, deliver and strengthen you through the preaching and teaching of His wonderful words of life. இந்த செய்தி மூலமாக கூட நீங்கள் இன்டர்நெட் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் ஹல்லேலூயா அவருடைய ஜீவனோட வார்த்தைகளை உங்களை விடுதலை ஆக்கவும், உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களை பலப்படுத்தவும், உங்களை சுகப்படுத்தவும், ஹல்லேலூயா அவருடைய ஜீவனுடைய வார்த்தையை பேசும்படிக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன். நீங்கள் கூட ஒரு நேரத்தை விட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். I have a word from the Lord for you today. And the next half hour is going to change your lives forever. கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தை பெற்று உங்களுக்காக இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்த அரை மணி நேரத்தில் கர்த்தரோட வார்த்தை உங்களோட வாழ்க்கையை நிச்சயமாக முற்றிலும் மாற்றிவிடும். இஃப் யூ நீட் ப்ரேயர், கால் தட் நம்பர் ஆன் தி ஸ்க்ரீன். உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த ஸ்க்ரீனில் உள்ள டெலிஃபோன் நம்பரை நீங்கள் கூப்பிடுங்க. Call upon this Jesus who can save you. Call upon this Jesus who can deliver you. Call upon this Jesus who can heal you. Call upon this Jesus who can prosper and bless you. இந்த இயேசுவை நீங்கள் கூப்பிடுங்கள், நோக்கி பாருங்கள். உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிற இயேசுவை கூப்பிடுங்கள். உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிற இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேலான இடத்துக்கு கொண்டு போக வல்லவராக இருக்கிற இந்த இயேசுவை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்கள். Everything in your life will be transformed forever. இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாவற்றிலும் உங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் மாறிவிடும். Do you know that God you are worshipping is alive and victorious? Hallelujah, and He is seated on the throne right now. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். இப்பொழுதே அவர் வெற்றியோடு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? You are not worshipping an idol that cannot speak or hear. நீங்கள் பேச முடியாத கேட்க முடியாத ஒரு விக்கிரகத்தை நீங்கள் ஆராதிக்கவில்லை. In this year 2020 it looks like the devil is the victorious one and sitting on the throne. இந்த வருஷம் 2020 வருஷத்தில் சூழ்நிலையை பார்த்தா பிசாஸ்தா சிங்காசனம் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. Seeing the effects of COVID-19 wrecking the world. இப்போதும் கொரோனா கொள்ளை நோயை உலகத்தை ஆட்டி படிச்சுன்னு இருக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. Well, he is not. ஆனால் பிசாசு வெற்றி சிறந்தவன் கிடையாது. Jesus Christ is the victorious overcomer and he is still on the throne and he will remember his own. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வெற்றி சிறந்த தேவன். ஹல்லேலூயா. சத்ருவின் தலையை குதிகாலினால நசுக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தவர். He has crushed the head of the devil under his feet and overcame him on the cross. He got victory. Hallelujah. அவர் தன்னுடைய சொந்த ஜனத்தை காப்பாற்ற தேவனாக இருக்கிறார். Hallelujah. The devil can go only as far as he is permitted and no more. Hallelujah. சாத்தானுக்கு எவ்வளோ இடம் கொடுக்கப்பட்டதோ அதை விட்டு மிஞ்சி போகவே முடியாது. Jesus is going to put a full stop to his activities and he knows his time is near.
So he's frantically trying to destroy as much as he can. சாத்தான் அவனுடைய காலம் முடிஞ்சு போயிட்டுன்னு அறிந்து அவன் தீவிரமாக எவ்வளோ அழிக்க முடியுமோ அவ்வளோ அழிவை கொண்டு வர பார்த்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை போட போகிறான்னு நல்லா அறிந்திருக்கிறான். In Psalm 33 verse 9 to 12 we read, "For he spoke and it was done. He commanded and it stood fast. The Lord brings the counsel of the nations to nothing. He makes the plans of the peoples of no effect." Hallelujah. The counsel of the Lord stands forever, the plans of his heart to all generations. Blessed is the nation whose God is the Lord, the people he has chosen for his own inheritance. சங்கீதம் 33:9-12 நாம் வாசித்தால், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனையை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தம்மை சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. In verse 18 and 19 we read what the psalmist says about the people whom his eyes are looking to and what he will do for them. அதே சங்கீதத்தில் 18-19 சங்கீதக்காரன் ஹல்லேலூயா, தேவனுடைய கண்கள் அவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறத பற்றி எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்று கர்த்தர் செய்வார் என்று எழுதியிருக்கிறார். 18-19 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் என் ஆத்மாக்களே மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What is people said here in verse 20 and 21 we read next. 20 வசனத்திலேயே 21 வசனத்திலேயும் கூட அவருடைய ஜனங்கள் தங்கள் தேவனை பற்றி என்ன சொல்லுகிறாருன்னு நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு இருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. For our heart shall rejoice in him. Our soul waits for the Lord. He is our help and our shield. For our heart shall rejoice in him, because we have trusted in his holy name. What do we see here? If the Lord Jesus says one word, stop, the devil cannot put one foot forward. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் சாத்தான்னு அங்கே நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. Is the enemy eating up all your blessings? சத்ரு உங்கள் ஆசீர்வாதத்தை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான்னா? When you obey the commands of Jesus, hallelujah, he himself will tie Satan up. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படும் போது கர்த்தரே சாத்தானை கட்டி வைப்பான். You don't have to do anything. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. You will have plenty left over. உங்களுக்கு மிச்சம் மீதி தாராளமாக இருக்கும். In the Old Testament we see that the Israelites went into 70 years of captivity to Babylon because they stopped celebrating their God through the celebration of his feast. பழைய ஏற்பாட்டில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரேல் ஜனங்கள் 70 வருஷம் சிறைப்பட்டு போய்விட்டார்கள் பாபிலோனுக்கு. ஏனென்றால் தங்கள் தேவன் அவருடைய பண்டிகைகளை கொண்டாடாத போனதுனால. When we disobey God's word, he does not do anything to us. He just withdraws, hallelujah, himself.
நம் கர்த்தரோட வார்த்தைக்கு பிரகாரம் நம்ம செய்யாத போகும்போது கர்த்தர் ஒன்று நமக்கு செய்யறதில்லை, அவர் பின்வாங்கி போய்விடுவார். And Satan comes in because disobedience is his property and he takes over to give you a hard time as he did the Israelites. கர்த்தர் பின்ன போகும்போது சாத்தான் முன்னே வந்து நிற்குவான். ஏன்னு சொன்னால் கீழ்ப்படியாத போகிறது அவனுடைய சரக்காக இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களை எப்படி செய்தானோ சாத்தானு அப்படியே நமக்கும் செய்வார்கள். Are you in any sort of captivity today? இன்றைக்கு நீங்கள் எதனா எப்பேற்பட்ட கட்டில் கட்டப்பட்டவர்களாக காணப்படுறீர்களா? Hallelujah. For sure, hallelujah, you have not celebrated or give thanks to your God for the blessings you have received. நிச்சயமாக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தாத, உங்கள் தேவனே பெற்ற நன்மைகளுக்கு கொண்டாடாத இருக்கிறீர்கள். Hallelujah. Better you inquire with the Lord. He will reveal to you what you have not done. நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் நிலவரத்தை வைத்து விசாரிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார்கள். Hallelujah. After 70 years of captivity, they came out as a big army and stood in Jerusalem, where the Lord God spoke to them through his prophet Malachi. 70 வருஷம் சிறையிருப்பு முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய சேனையாக கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்க வந்து எருசலேமில் நின்றார்கள். அப்பொழுது கர்த்தர் வந்து தன்னுடைய தீர்க்கதரிசி மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக அவர்களோடு பேசினார்கள். We read about that in Malachi chapter 3 verses 7 to 12. The Lord is rebuking his people. இதை பற்றி மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7-12 வரைக்கும் கர்த்தர் அவருடைய ஜனங்களை அதற்றதை நாம் வாசிக்கிறோம். From the days of your fathers you have gone away from my ordinances and have not kept them. Return to me and I will return to you, says the Lord of hosts. But you said, in what way shall we return? Will a man rob God? Yet you have robbed me. But you say, in what way have we robbed you? In tithes and offerings. You are cursed with a curse, for you have robbed me, even this whole nation. Bring all the tithes into the storehouse, that there may be food in my house, and try me now in this, says the Lord of hosts. If I will not open for you the windows of heaven and pour out for you such a blessing that there will not be room enough to receive it. Verse 11 we read, I will rebuke the devourer for your sakes, so that he will not destroy the fruit of your ground. Nor shall the vine fail to bear fruit for you in the field, says the Lord of hosts. Verse 12, and all the nations will call you blessed, for you will be a delightful land, says the Lord of hosts. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7-12 வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவர்களை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்றீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ? நீங்கள் என்னை வஞ்சித்திருக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்றீர்கள்? தஸ்ம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தஸ்மபாகங்களே எல்லாம் பண்டசாலத்திலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனா என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களே உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவர்கள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்பட்ட தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Who are the nations going to call blessed? ஜாதிகள் யாரை ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான்கள் என்று அழைப்பார்கள்? The country of Israel is just a dot on the map, but the nations of the earth will call you blessed, says the Lord. இஸ்ரேல் தேசம் கூட ஒரு புள்ளியை போலத்தான் மேப்பில் காணப்படுகிறது. ஆனாலும் ஹல்லேலூயா, உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களும் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்று சொல்லுகிறார்கள். Even now, 70 years after Israel became a country, they are recognized by all the nations of the world for their skill, wisdom and knowledge for doing things no other country in the world is able to do. சுதந்திரம் ஆகிட்ட பிறகு, இஸ்ரேல் தேசமாக மாறிட்ட பிறகு 70 வருஷம் கூட கடந்த பிறகு உலகமே கூட எல்லா தேசங்களும் கூட இஸ்ரேல் தேசத்தின் திறமையும் ஞானத்தையும் அறிவையும் வேறு எந்த தேசத்திலையும் செய்யாத காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள் என்று ஹல்லேலூயா அவர்களை புகழ்கிறார்கள். This is because the Lord their God was with them, showing them how to overcome the enemy. இது எப்படி சம்பவித்தது என்றால், தங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஞானத்தையும் திறமையும் கொடுத்து சத்ருவை ஜெயிக்க வழியை சொல்லிக் கொடுத்தபடியால். Today that's all man needs to live a life of victory on this earth. இந்த பூமியில் ஒரு வெற்றி வாழ்க்கை மனுஷன் வாழ வேண்டும் என்றால் அது ஒரே ஒரு காரியம் மனுஷனுக்கு தேவைப்படுகிறது. There is an enemy to whom man gave room in the beginning that will not allow him to go forward and have victory in any way. ஆரம்பத்தில் மனுஷன் ஒரு சத்ருவுக்கு இடம் கொடுத்தபடியால் இன்றைக்கு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து முன்னேற முடியாத இருக்கிறத பார்க்குறோம். And the devil is still doing the same today to man. இன்றைக்கும் சாத்தான் வந்து மனுஷன் முன்னேறாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறான். If you allow him to, that is, அவனுக்கு இடம் கொடுத்தா தான் அவன் வந்து எதனா செய்ய முடியும். But if you call Jesus on the scene, or else if you make a decision to obey his word, hallelujah. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துக்கு நாம் அழைக்கும்போது இல்லை என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படிக்கு தீர்மானம் செய்தால் 11ஆம் வசனத்தில் மல்கியா 3 கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? He says, I will rebuke the devourer for your sakes. We read in Malachi 3 verse 11. So he will not allow the destroyer to destroy any of your blessings. மல்கியா 3:11 கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உம்முடைய ஆசீர்வாதத்தை பட்சிக்கிற சத்ருவை நான் கட்டி வைக்கிறேன், அதை தொட நான் விடமாட்டேன்னு சொல்லுகிறார். In John 10 verse 10 Jesus says, Satan has come to steal, kill and destroy, but I have come that you will have life and life more abundantly. யோவான் சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பிசாசை பற்றி அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்திருக்கிறான், நானும் ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணமாக அடையும்படிக்கு வந்திருக்கிறேன். Jesus is saying that if you obey my word, I will tie up your enemy who is eating up all your blessings. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என்னோட வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது உன் ஆசீர்வாதத்தை பட்சித்து கொண்டிருக்கிற சத்ருவை நான் கட்டி வைக்கிறேன்னு சொல்லுகிறார். The Lord speaks through Haggai the prophet also in chapter 1 verses 5 to 7. கர்த்தர் வந்து ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக கூட 1ஆம் அதிகாரத்தில் 5லேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் பேசுகிறார். Thus says the Lord of hosts, consider your ways. You have sown much and bring in little. You earn wages and put it in a bag of holes. Thus says the Lord of hosts, consider your ways. ஹேகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில்
1:5-7 வாசித்தா, இப்பொழுதும் சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். கூலியானவன் சம்பாதிக்கிற பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. All those of you listening to God's word right now, நீங்கள் கர்த்தர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒருத்தருக்கும், are you sick in the body? Are you in any bondage of addiction? Or are you having lack financially? நீங்கள் உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்குதா? இல்லை என்றால் எதனா கட்டப்பட்டவர்களாக காணப்படுறீர்களா? இல்லை என்றால் பொருளாதாரத்தில் குறைப்பட்டவர்களாக காணப்படுறீர்களா? There is only one thing for you to do to change your situation. உங்கள் சூழ்நிலை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அது ஒன்றே தான். That is, consider your ways. அது என்னவென்றால், இப்போ வாசித்த உங்களோட வழிகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். Is what you are saying and doing aligning with God's word? நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்களும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து போகிறதா இல்லையா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். Enquire of the Lord for your breakthrough like David did. தாவீது எப்படி கர்த்தரிடத்தில் விசாரித்தானோ அதே போலவே நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். Only he knows the way out for it. கர்த்தருக்கு ஒருவருக்கு தான் உங்களுக்கு விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரியும். No man does. மனுஷனுக்கு தெரியாது. Most people are looking to man for their solutions. முக்கால்வாசி ஜனங்கோ மனுஷனிடத்தில் பரிகாரத்துக்கு விசாரிக்கிறார்கள். That's why they are still in the same situation. அதுக்காகவே அந்த சூழ்நிலை மாறாத இருக்கிறது காரணம். If you call the God of the breakthrough, he will come immediately and change your situation. விடுதலை ஆக்குற தேவனை நீங்கள் அழைக்கும்போது நிச்சயமாக உங்களை சூழ்நிலைக்கு ஒரு விடுதலின் வாசல் அவர் திறப்பார். In verse 9 the Lord says, you look for much, but indeed it came to little. When you brought it home, I blew it away. 9ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து இருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீடுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், Hallelujah. Why was that? அது எது நிமித்தமாக இருக்கிறது? Says the Lord of hosts, because you are not worried about me and my ministry and my things, but you run after your own things. எது நிமித்தம்? உங்கள் காரியங்களே நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் காரியங்களை தான் நீங்கள் ஓடிக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். என்னுடைய காரியத்தை என்னுடைய ஊழியத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லாத இருக்கிறபடியா. You see here how they lost all their blessings. இங்கே அவர்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் எப்படி இழந்து போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Because the wrath of God was on them and he was not pleased with them. Hallelujah. கர்த்தருடைய கோபாக்னி அவர்கள் மேலே ஊற்றப்பட்டது, அவர்கள் மேல் பிரியமாக இருக்கல. And then he let them go into 70 years Babylonian captivity. அவர்களை சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்து 70 வருஷம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய்விட்டார்கள். In Haggai chapter 2 verse 6 we read, for thus says the Lord of hosts, once more I will shake heaven and the earth and sea and dry land. In verse 7, I will shake all nations and they shall come to the desire of all nations, and I will fill this temple with glory, says the Lord of hosts. Haggai தீர்க்கதரிசி மூலமா 2ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளும் விரும்பப்பட்டவர்
வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறை பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Right now what is happening? The Lord is shaking the nations through the coronavirus pandemic. இந்த காலகட்டத்தில் என்ன சம்பவித்து கொண்டிருக்கிறது? கொரோனா வைரஸ் கொள்ளை நோயினால ஹல்லேலூயா உலகமே அசைத்து கொண்டிருக்கிறார். Hallelujah, that the people would come to the desire of all nations. ஏன் அப்படி செய்கிறார் என்றால், சகல ஜாதிகளும் விரும்பப்பட்டவர் இடத்துல ஜனங்கள் வரும்படிக்கு அப்படியே செய்கிறார். This is the reason why he is doing it. இந்த காரியத்துக்காகவே கர்த்தர் இப்படி செய்கிறார். Where are you right now? Are you far away? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் தூரமாக இருக்கிறீர்களா? Then by the time the shaking is over, you better get closer to the Lord Jesus Christ, who is the desire of all nations. Hallelujah. அப்பொழுது இந்த அசைக்கிற காரியம் சம்பவம் நடக்க முடியறதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஜாதிகள் விரும்புகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் இடத்துல நீங்கள் இன்னும் நெருங்கிக்கிட்ட. Might be it's because you're not close enough that the devil is getting an entrance. நீங்கள் இன்னும் கிட்ட வராத இருக்கிறதுனால தான் சாத்தானுக்கு உள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு இடம் கிடைச்சிருக்கிறதே இருக்கலாம். கன்சிடர் யோர் வேஸ். உங்கள் வழிகளை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். In verse 18 and 19 also he speaks about considering things. Hallelujah. Consider now from this day forward, from the 24th day of the 9th month, from the day that the foundation of the Lord's temple was laid, consider it. Hallelujah. 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் கூட இதை பற்றி சிந்திக்கிறத பற்றி பார்க்குறோம். இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 20ஆம் தேதி ஆகிய இந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போட்ட அந்நாளில் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். Hallelujah. Hallelujah. This is one of the feasts of the Lord his people had to celebrate. கர்த்தருடைய ஜனங்க கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகையாக இருந்தது, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. In John 22 it says the feast of dedication came and it was winter. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, அது மாரிக்காலம் ஆயிற்று என்று. Here we see that the Lord has fixed particular month and day to bless his people. The times and seasons for his people are fixed by God. கர்த்தருடைய ஜனங்க இங்கே என்ன நாம் வாசிக்கிறோம்? கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய காலமும் நேரமும் மாதமும் தேதியும் கூட கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார் என்று. In verse 19 end we read, from this day I will bless you. 19ஆம் வசனம் கடைசி பகுதியில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? இந்த நாள் முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. We have just come past the 9th month, and if you want a real breakthrough in this season, honor the Lord by sowing a special seed for your breakthrough. இப்போ நாம் 9ஆம் மாதம் கடந்து இப்போ தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு அந்த பண்டிகையோட ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில் எதுலன்னா உங்களுக்கு ஒரு விடுதலின் வாசல் ஆண்டவரை திறக்க வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தருக்கு ஒரு விசேஷமான ஒரு காணிக்கையை அவரை கனப்படுத்தும்படிக்கு ஒரு விதையை நீங்கள் விதையுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலின் வாசல். இப்பொழுது 10ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், வானத்தின் பலகணிய பண்டிகை நாட்களில் அவர் திறந்து வருஷிக்கு செய்கிற தேவன். We read in 3rd chapter verse 10, he'll open the windows of heaven and pour out blessings you don't have room enough to contain. This he does in festival days. In verse 19 beginning he asks, is the seed still in the barn? 19ஆம் வசனம் ஆரம்பத்தில் நம்ம என்ன வாசிக்கலாம்? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? Hallelujah. The seed should not be in the barn. It should be sowed in the ground. Only then can you get harvest. விதை களஞ்சியத்தில் இருக்கக்கூடாது,
விதை நிலத்தில் போட்டால் தான் நாம் அறுவடை பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. Why have you not received harvest? Because you have not sowed the seed. ஏன் நீங்கள் அறுவடை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறீர்கள்? நீங்கள் விதையை விதைக்காது இருக்கிறபடியால். Hallelujah. I'm going to pray for you now. Make a decision to honor the Lord and receive a big breakthrough in this before this year ends. நீங்கள் இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னே ஒரு பெரிய விடுதலையின் வாசல் ஆண்டவர் திறக்கும்படிக்கு ஒரு தீர்மானம் இப்பொழுது செய்யுங்கள். இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, போற்றுகிறோம். கொடா கொடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தர் மேலே கர்த்தாவே உம்முடைய ஆவியை ஊற்றும். கர்த்தாவே, நீர் விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறீர். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தாவே, அதுக்கு ஒரு விதையை விதைக்கும்போது நிச்சயமாக அறுவடை நீ கொடுக்குற தேவனாக இருக்கிறீர். வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் தே ஆர் சஃபரிங் ஃப்ரம், when you sow a seed, definitely you will reap a harvest. இந்த பண்டிகை நாட்களில் ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு பெரிய அறுவடையை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே, ஹல்லேலூயா, பிள்ளைகளை கர்த்தாவே, ஏன்னா விதைச்சா அவங்க கர்த்தாவே அறுவடை பெற்றுக்கொள்ள முடியுமென்னு நீ பேசும். கர்த்தாவே, நீ பேசும். உடைய ஆவியை ஊற்றும், உடைய விடுதலை நீ தாரும். Hallelujah. ஆசீர்வாதம் வழி நடத்தும். Pour out your spirit on all the people, Father. Hallelujah. And open a door of breakthrough for them. Speak to your people, the Lord Jesus. You know what they need to sow for their breakthrough. கர்த்தாவே, அவர்கள் விடுதலைக்காக என்ன விதைக்க வேண்டுமென்னு நீ அறிந்திருக்கிறீர். எல்லா குறைகளையும் நீ நிறைவாக்குற தேவன். You fulfill all the lacks of your people, Lord Jesus. Let your name be glorified. All glory and honor is yours forever and ever. In Jesus' precious name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சாட்சிகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் இந்த உங்கள் காணிக்கைகளை இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா கூகுள் பே நம்பரில் நீங்கள் அனுப்பி கொடுங்கள். இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதம், விசேஷமான அறுவடை நாட்களோட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தின் மேலே உங்கள் மேலே பலிக்கும். If this message is a blessing to you, contact us by phone. Your testimony is a blessing to many. If you want to support this ministry, send your offerings. Send your offerings to the address or put it in the bank account or Google Pay account. The blessing of this ministry for the end time harvest will be upon you and your families. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இந்த டெலிஃபோன் நம்பரை நீங்கள் கூப்பிடுங்கள், உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, contact us by phone to the same address. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Till we meet again, do not forget Jesus Christ is Lord. May the Lord bless you.